Hi hello friends, welcome to SK Pets and Tech channel. இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னா ஒரு ஃப்ளவரான் எப்படி ட்ரெயின் பண்ணுறது அதை தான் நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம். நீங்கள் என்ன SK Pets and Tech சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. கூடவே அந்த பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நம்ம சேனலில் போகிற வீடியோ உங்களுக்கு உடனடியாக அப்டேட் ஆகும். சரி வாங்க ஃப்ரெண்ட்ஸ், ஒரு ஃப்ளவரான் எப்படி ட்ரெயின் பண்ணுறதுன்னு பார்ப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா ஃப்ளவரானில் வந்து SRD, கம்ஃபா, ஜிபி இது மாதிரி நிறைய டைப் இருக்குது. என்கிட்ட இருக்கிறது பார்த்தீங்கன்னா SRD மெயில். இது வாங்கி நான் ஒரு 10 days தான் ஆகும். ஸோ இதை ஃபஸ்ட்டு எடுத்தோடனே ஸ்டார்டிங்கில் வந்து ட்ரெயின் பண்ணணுன்னா நீங்கள் வந்து லைவ் ஃபுட்டோ இல்லைனா ரெடிமேட் ஃபுட்டோ வந்து கிளாஸுக்கு, அதாவது டேங்க்குக்கு ஃபிஷ் பார்க்குற மாதிரி ஆப்போசிட்டில் வச்சு லெஃப்ட் சைடு ரைட் சைடு வந்து மூவ் பண்ண ஆரம்பிங்க. ஸ்டார்டிங்கில் அந்த ஃபுட்டை பார்த்துட்டு இது வந்து மூவ் ஆக ஆரம்பிக்கும். நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ ஃப்ளவரானை வந்து ஆக்டிவாக வச்சுருக்கிறீங்களோ அந்த அளவுக்கு வந்து இதோட க்ரோத் வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஸ்டார்டிங்கில் அதே போல் நீங்கள் வந்து ஸ்டார்டிங்கில் 2-3 செகண்டில் வந்து இதுக்கு வந்து ஃபுட்டை வந்து இது பண்ணிவிட்டு போட்டுடணும். அப்போ தான் வந்து இந்த ஃபிஷ் வந்து அப்செட் ஆகாது. இருக்கிறதுலே ஃப்ளவரான் தான் வந்து காஸ்ட்லி அண்ட் வந்து எக்ஸ்பென்சிவ் ஃப்ரெண்ட்லி ஃபிஷ்ஷு. இப்போ பார்த்தீங்கன்னா இதுக்கு அழகுன்னு பார்த்தீங்கன்னா இதோட அம்பும் அண்டு கலரும் தான். ஏன்னா SRD வளர்க்குற நிறைய பேருக்கு தெரியும் இதோட கலர் வந்து எவ்வளோ சூப்பராக இருக்குன்ட்டு. ஸோ ஃப்ளவரானை வந்து ட்ரெயின் பண்ணிட்டோன்னா அதுவே வந்து கொஞ்ச நாளில் வந்து ஓனரை ஐடென்டிஃபை பண்ணிவிட்டு நம்ம கூட வந்து விளாட ஆரம்பிச்சிடும். அதுவே வந்து டேங்க் கிட்ட வந்து அது ஹம்பை காட்டும், ஹம்பை தொட சொல்லி. ஸோ நீங்கள் ஒரு டாகுக்கு தடவி கொடுக்குற மாதிரி அது ஹம்பை தடவி கொடுக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஃப்ளவரானுக்கு வந்து லைவ் ஃபீடு வந்து கொடுக்கறதுக்கு பாருங்கள். இந்த மீல் வார்ம் அப்படி இல்லைனா பிளட் வார்ம் அந்த மாதிரி லைவாக கிடைக்கிற ஃபுட்டை வந்து இதுக்கு ஃபீட் பண்ண ஆரம்பிங்க. அப்போ தான் உங்களுக்கு வந்து ரிசல்ட் நல்லா கிடைக்கும், க்ரோத் இன்க்ரீஸ் ஆகும். நான் வந்து என் ஃப்ளவரானுக்கு வீட்டிலே ரெடி பண்ணுற மீல் வார்ம் தான் தரேன். நீங்கள் இன்னும் அந்த வீடியோ பார்க்கலன்னா மேலே ஐ பட்டனில் லிங்க் தரேன், கீழே டிஸ்கிரிப்ஷன்லேயும் லிங்க் தரேன், போய் பாருங்கள். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஃப்ளவரானை வந்து ஓனர் தவிர மீதி யாரையுமே வந்து அது தொட விடாது. அப்படி யாருனா தொட்டாங்கன்னா ரொம்ப அக்ரெசிவாக ஃபீல் பண்ணும். பார்த்தீங்கன்னா யாருனா தெரியாதவங்க டேங்க்கில் கை விட்டாங்கன்னா அவங்க கையை வந்து கடிக்க போகும். ஸோ இது வந்து கடிச்சதுன்னா அது பல்லு பட்டு நம்ம சதெல்லாம் பிச்சுக்கிட்டு வந்துடும், ரத்தம் கூட வரும். ஸோ பெரிய இன்ஜுரி இதுவாகும். தொட்டு இதை ட்ரெயின் பண்ணுறவங்கள தவிர மீதி யாரும் வந்து இந்த ஃபிஷ்ஷு கூட வந்து அவ்வளோவா விளாட விடாதீங்க. குழந்தைங்களையும் முக்கியமாக அலோவ் பண்ணாதீங்க. ஃபஸ்ட்டு இது டேங்க்கில் வந்து நம்ம கை விடும்போது அதோட கையை வந்து ஹேண்ட் சானிடைசரோ அப்படி இல்லைனா வந்து சோப் போட்டோ க்ளீன் பண்ணி கையை உள்ளே விடாதீங்க. ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா இருக்க கெமிக்கல் வந்து உங்கள் ஃபிஷ்ஷுக்கு வந்து சிக்காக்கும். நம்ம ஃப்ளவரானை வந்து எவ்வளோக்கு எவ்வளோ வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணி பார்த்துக்குறோமோ அவ்வளோக்கு அவ்வளோ இதோட க்ரோத் இன்க்ரீஸ் ஆகும், ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயாக இருக்கும். இது ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயானால் மட்டும்தான் இதோட க்ரோத் வந்து ரொம்ப இன்க்ரீஸ் ஆகும். ப்ளஸ் பார்த்திங்கன்னா ஹம்பும் டெவலப் ஆகும். நம்ம இதை பார்த்துக்கிறத பொறுத்து தான் இருக்குது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா உங்கள் ஃப்ளவரானுக்கு விளாட்றதுக்கு ஒரு பாலோ, அதாவது பிளாஸ்டிக் பால், இந்த 5 ரூபா இந்த 1 ரூபா பால்லாம் போட்டு டேங்க்கில் போட்டு வைக்கலாம். அதே போல் இந்த மாதிரி ரிங்லாம் ஃபிட் பண்ணிங்கன்னா ஃப்ளவரான் வந்து அந்த ரிங்கில் வந்து பூந்து விளாடும். நான் மோஸ்ட்லி இந்த ரிங்கில் வந்து போயிட்டு வரும், நான் அடிக்கடி பார்ப்பேன். ஸோ வீடியோ எடுக்கும்போது ட்ரை பண்ணி பார்த்தேன், பட் வந்து ஆனால் அது ரிங்குக்குள்ளே போக மாட்டேங்குது. போல் இது ஓனரை சீக்கிரம் ஐடென்டிஃபை பண்ணிவிடும். நீங்கள் பார்த்தீங்கன்னா நீங்கள் டேங்க் சைடு கிராஸ் ஆனாலே உங்களை பார்த்துடுச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக அதுவும் மூவ் ஆக ஆரம்பிக்கும். நீங்கள் எங்கே போகிறீங்களோ அந்த சைடு வந்து டேங்க்கில் மூலையில் நிற்கும். ஃப்ளவரான் வந்து ரொம்ப இது தான் வளர்க்குற நிறைய பேருக்கு தெரியும். நெக்ஸ்ட்டு வந்து இதை நம்ம வந்து அடிக்கடி டேங்க் சைஸ் வந்து பெருசாக இருக்கணும். இது கூட வந்து எந்த ஃபிஷ்ஷும் விட முடியாது ஃப்ரெண்ட்ஸ். அதுதான் இதில் ஒன்று. பார்த்துக்கணும்னு நினச்சேன்னா ரொம்ப நல்லாவே இதை வந்து கேர் எடுத்து பார்த்துக்கணும், டைம் ஸ்பெண்ட் பண்ணணும் இதுக்கு. ஸோ வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். SK Pets and Tech சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.